ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது ஹீட் ஆனோன்னே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். அது ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு வெட்டி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா இது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குவோம். நல்லா வதங்கி வந்த பிறகு 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது கூட நல்லா இதோட ஒரு கிளறி நல்லா வதக்கிடுவோம். இது வேகமாக வேகிறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். நல்லா இது வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா நவீன் சிக்கன் 65 பொடி. அது நல்லா சேர்த்துக்கிட்டப்போ குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டு இது கூட நான் நண்டை அலசி லைட்டாக அதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு. அதை அப்படியே சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்து கிளறி விடுவோம் நல்லா. நான் இன்னொரு வீடியோ அப்புறமா நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இதை சேர்த்து நல்லா அந்த வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது, இதோடய சேர்த்து கிளறி விடணும். இல்லைன்னா அதில் உள்ள வாடை எல்லாமே போயிடும். நல்லா கிளறி விட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம குழம்பு அதனை வைக்க போகிறோம், அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்குவோம். இதனால் மூடி போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் கொதி வரட்டும், ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயும் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வரோம். இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே 1/4 டீஸ்பூன். அப்புறம் 4 துண்டு தேங்காய், அதோட வெள்ளைப்பூடும் சேர்த்துக்குங்க. அரைச்சிட்டு ஒரு கொதி வந்துடுச்சான்னு பாருங்கள். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதித்து வற்றி வர்ற வரைக்கும் மூடி போட்டு மூடி வைப்போம். நண்டு குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது நல்லா சுண்டை வத்திடுச்சு. இது கூட இப்போ மல்லி இலையை சேர்த்துட்டு குழம்பு இப்போ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.